உன்னை முதல் முறை கண்ட நொடியில தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவள் இன்னும் இந்தாமா மைக்க பாடிட்டு பாடுமா. இந்தா மைக் இல்லாட்டி சவுண்ட் நல்லாவே இல்லையா, மழை பெய்யறதுனால உங்க மழை சவுண்ட் தாங்க கேக்குது, சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சொன்னாங்களா? ஆமா ஆமா சொன்னாங்க. இன்னி பாருங்க சவுண்ட் கிளியும் கிளின்னு உங்க காதெல்லாம் பாத்து. அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கியே, எப்படி இருக்கியே, நல்லா இருக்கியலா? நல்லா இருக்கே. நம்ம தொடச்சியலாம், அத நல்லா தான் தொடச்சாச்சு. நீ குறன்னு காவி அமுக்கிறத நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பாருங்க. நம்மள குறை சொல்றத தப்பா நிக்காக. இது செஞ்சுட்டீங்களா, அது இங்க பாருங்க. என்ன இது ஃப்ரையா? ஃப்ரை பண்ணி பிரியாணியா? பிரியாணிக்கெல்லாம் வேலை இல்ல. யாரு பிரியாணியை போட்டு கிண்டிக்கிட்டு மனுஷன் போட்டி பிடிக்குது. காலையில தூங்கி எந்திரிக்கும் போது பிரியாணி வைப்போமா, வெஜிடபிள் பிரியாணி வைப்போமா அப்படின்னு பல ஆசையெல்லாம் மூட்டி விட்டேன். அதாவது காது குளிர கேட்டுக்கிட்டேன். பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சேமியா புலாவ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. இங்க வந்து பாக்குறேன் சோத்தை வடிச்சு வச்சிருக்காங்க. சிம்பிள் சோறு வடிச்சுட்டேன். ரசம் கொஞ்சம் இருக்குது. ரசம் என்னடி கேக்குதா? கேக்கும். இதுல பேட்டரி கம்மின்னு காமிக்குது என்னோட மைக்ல. அதாவது ரசம் வச்சுட்டேன், சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன், சிக்கனை பொரிக்கிறேன். போதும். சோறு மட்டும் தானே பிரியாணி அல்ல. இது ஓகே தான் இருக்கும். நீங்க உள்ள வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம். ஓகேதான். காட்டுங்க பாக்கி என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க. சாப்பாடு எல்லாத்தையும். சாப்பாடுலாம் ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். சோறு காலையில சோறு ஒண்ணுமே போகையாக்கிட்டு அப்படின்றியா? காலையில பொரோட்டா வாங்கிட்டாங்க இவங்க எல்லாரும். தம்பிகளுக்கு அவங்க நாளைக்கு நிதின் ஊருக்கு போறான், அதனால இன்னைக்கு பொரோட்டா வாங்கிட்டாரு. நாங்க என்னமோ சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டுல ஒளிஞ்சான் அப்படின்னு சொல்லி சொல்றதே. சரி, நீ நமக்கு இந்த சிகரெட் எல்லாம் கொடுத்து பழக்கணும். என்னங்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற இப்படின்னா நான் என்னத்த கண்டு. இப்படித்தான் நாங்க ஃப்ளோவ்ல எங்க வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். நான் எதுக்கு திரும்பிட்டு வரேன்னு நினைக்கிறீங்கல்ல, குழம்பு கரண்டி வச்சு ஒரு கிண்டு விடணும். சிம்பிளா தானே இருக்கு. இருக்கட்டும், கொதிக்கட்டும். அதாவது வீட்டுல உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப நான் ஏதாவது பேசும்போது இப்படியும் பாரு, அந்த பேசின டாபிக் எனக்கு அப்படியே ஸ்லோவா மறந்துடும். என்னவா இருக்கும், எதுக்கு அப்படி சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு என்னையவே காமிச்சுக்கிட்டு இருக்காத பத்தா. வரேன். என்ன சொன்னேன்னா, என் மைக் இங்க ரெட்டு கலர், இங்க பாருங்க, ரெட்டு கலர்ல மினிங்கி எரியுது. என் மைக்கை நான் பாத்துக்கிட்டு இருந்தேங்க. நான் என் மைக்கை இப்படி பார்த்து பார்த்தோன்னு இங்க என்ன சொல்றாரு, நம்மள என்ன சொல்றாருன்னு இவங்க தேடிக்கிட்டே இருந்தா நம்ம என்னங்க பண்ண முடியும்? ரைட்டுன்னுக்கிட்டு இது எப்படி நான் போய் ஸ்டாண்ட் ஆச்சு எடுத்துட்டு வரேன். என்ன சத்தத்தையே காணோம். பெஞ்ச மழை காலையில பெஞ்ச மழை அடிச்சு ஊத்திக்கிட்டே இருக்கு. காலையிலன்னா நேத்து ராத்திரியே தொடங்கிருச்சு, ஒரு 3 மணி இருக்கும் போதே தொடங்கிருச்சு. ஹலோ, கொஞ்சம் கூட 3 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இல்ல, ராத்திரில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மழை, அதாவது கூடுதல் மழை ஸ்பீடுல பெய்யுது. துணியெல்லாம் எங்க காய, அதனால தம்பிங்களுக்கு பொதுவாவே லீவ் விட்டுட்டாங்க. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஹலோ நான் குளிச்சிட்டேன். நம்ம அடாத மலையிலே விடாத குளியலுங்கிற மாதிரி அதெல்லாம் குளிச்சிருவான். ஏன்னா சாயந்தரம், அதாவது நேத்து நைட்டு குளிக்கல, லைவுக்கு வரையில குளிச்சிருவாரு. இன்னைக்கு குளிச்சிருவாரு. நேத்து லைவுக்கு வரும்போது குளிச்சேங்க. அப்ப நேத்து குளிச்சிட்டாரு தானங்க அர்த்தம். எதுங்க பொய், எதுங்க ரெஜா யோசிப்பீங்களே. ஒரு காமெடிக்கு மழை பெய்யலன்னு குளிக்கலங்கன்னு சொன்னேன். நம்ம எதுவும் பேச முடியாது போல இருக்கு. அப்படியே தொத்திக்கிட்டு வந்துருவாங்க போல இருக்கு. அம்பட்டும் என்ன நடக்கிறது. இதுக்கிட்டே சிகப்பு கலர்ல அந்த காஷ்மீர் மிளகா பொடி வாங்கணுங்கிறது. அது இல்ல, அங்க இருங்க. இதுல பாக்கும்போது சிவப்பேர்னு இருக்கு, இதுல சிவப்பேர்னு வரமாட்டேங்குது சிக்கன் பொரிச்சதுல. காரணம் என்னன்னா, அந்த மிளகா பொடி அப்படி அந்த கலர் உள்ள மிளகா பொடி வாங்கினா தானே கொஞ்சமாவது கலரா இருக்கும். என்னங்க நம்மள மாதிரியே பாதியிலே அமர்ந்துரும் போல இருக்கு. சவுண்ட் விட்டோன்னே சரி அமர்ந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமர்ந்துரும் போல இருக்கு. பரவாயில்ல. நம்ம முடி நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது, அடுத்தவங்க பேச்ச எப்படி கேட்க போகுது. என்னங்க மைக் இல்லாம இப்ப நான் மைக் வச்சு ஓ மைக்லயே பேசிக்கிறேன் மாமா. இந்த வீட்டுலயும் சரி என் வாழ்க்கையிலயும் சரி நீ தேமா மைக்கு, உனக்கு அப்புறம் தேமா நான் பின்னாடி இருந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேமா, போதுமா? அல்ல பின்ன காலையில 7 மணில இருந்து பொறிக்கிறாங்க. ஹலோ, எத்தனை மணிக்கு ஒண்ணு அப்படியே டவுனுக்கு போகும்போது 9 மணி என்னவங்க அப்ப போய் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு நிம்மதியா இருப்பாங்க. என்னங்க இல்ல, நான் அப்படிதான் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. கொன்னே விடுவேன் இதே வாய் என்னன்றது எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கேன். அங்க உங்களை கொன்னே விடுவேன், கொன்றுவியா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கொன்னே விடுவேன், உங்களை ஒழுங்க உண்மையை மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட போன் பேசும்போது சரி, ஒரு மெசேஜ் பேசும்போது சரி, ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் போட்டாங்களாக்கா
உங்களை கொன்னே விடுவேன் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? ஐயோ கொன்றாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சரியான ரவுடி பொம்பளையா இருக்கும் போல எல்லாம் திட்டுவீங்க. அவங்க எப்பயே என்கிட்ட சொல்லிடுவாங்க, ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க, உனக்கெல்லாம் ஒரு அவார்டு கொடுக்கணுங்க, நல்ல அதாவது நல்லாவையும் வச்சு சமாளிக்கிற திறமை உங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்களா? யாருங்க சொன்னீங்க? எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க யாராச்சும் இருந்தாக்க கமெண்ட் போடுங்க, நானும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட் ரைட் ரைட். மழை காலத்துல எல்லாரும் நிறைய பேரு சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கும் நிலச்சரிவு அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜ் வந்துருந்துச்சு. இடுக்கியில பக்கத்து மாவட்டம் தான். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க. கேட்ட அந்த உறவுகள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நாங்க சேஃபா தான் இருக்கோம். ஆனா மழையை பாருங்க, உங்களுக்கு திருப்பி காமிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் போங்க, வெளியில போய் அப்படி சுத்தி செருப்பு மாட்டிட்டு போங்க, செருப்பு மாட்டாம போயிடாதீங்க. மழை காணிக்கா ஏதோ வந்துட்டாலே எல்லா வருஷமும் இங்க ஏதாச்சும் ஒரு பழைய வந்துதான் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டேதான் இருக்குது. இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு அந்த மழை வந்து இயற்கையில பேரழிவு இல்லாம பெஞ்சா நல்லா இருக்கும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இந்த 4 மாசம் பெய்யுற மழை தான் பாக்கி 8 மாசத்துக்கும் எங்களுக்கு இங்க உள்ள கேரளாவுக்கு விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு தேவைப்படும். அதிகமா பெய்யும் போது அதுல எங்களுக்கு இந்த பாதிப்பு பக்கத்துல வைங்களேன். ஒரே ஒரு டைம் வந்து நாங்களும் தண்ணிக்குள்ள பாதிச்சோம். அப்படின்னா கோட்ரஸ்ல குடியிருந்தோம், இதுக்கு கீழே மேல தூக்குங்க. இல்ல ஓகே ஓகே, இந்த இடம் வழுக்கும் தாங்க. அதாவது கோட்ரஸ்ல குடியிருந்தோங்க. கோட்ரஸ்ல குடியிருக்கும் போது வியாபாரத்துக்கு போயிட்டோம். எங்க அப்பா மட்டும்தான் இருந்தாரு. வியாபாரத்துக்கு போயிட்டோம். பக்கத்துல வேற ஒரு ஃபேமிலி வாடகைக்கு இருந்துச்சு. இந்த பக்கத்து இங்க மேல இருந்து கீழே போற தண்ணி எல்லாம் கீழே அந்த கோட்ரஸுக்கு தான் போகும். அப்படி போகும்போது மண்ணு இடிஞ்சு விழுந்து எங்க அடுப்படிக்குள்ள பூந்து தண்ணி அடுப்படி பேக்ல ஒரு நிமிஷம் காமிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பேக்ல கதவு மூடி இருக்கோங்க. அந்த பேக்ல வந்து மேல இருந்து மண் இடிஞ்சு வந்து அந்த செவுருல விழுந்தோடனே தண்ணி ஃபுல்லா வீட்டுக்குள்ள அப்படியே ஒலி மண்ணும் சகதியும் தண்ணியுமா வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இவ்வளவு தூரம், அதாவது பின்வாசல் வழியா வந்து முன்வாசல் வழியா ஓடுது. 2 வீட்டுக்கும், எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து. அங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த பாதிப்பு இல்லை. அப்ப போகுது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நான் நகையெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன டப்பா, அப்படி நப்பர் டப்பா மாதிரி, இந்த பசங்க என்னமோ வாங்கி திங்கிறாங்களே, அது என்னது, இல்ல இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியே நீளமா இருக்கும் டப்பாவுல, அதுக்கு பேர் என்னடி தங்கம்? பிரிங்கிள்ஸா? அந்த மாதிரியே வேற ஒண்ணு இருந்துச்சு ரவுண்டு கலர்ல. அந்த மாதிரி டப்பா இவ்வளவு நீளத்துல இருக்கும். அதுன்னா அதுக்குள்ள நகையும் காசையும் போட்டா திருட வர்றவங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டு கட்டிலுக்கு கீழே தூக்கி போட்டுட்டு போயிருவேன். இது தண்ணிக்குள்ள கிடந்தனால ஊறி போய் நீந்திருச்சு. எனக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னோடனே வியாபார காட்டுல ஃபுல்லா நினைப்பு அதுதான். வந்துட்டோம் பஸ் விருன்னு வந்து பார்த்தா என் சிந்தனை எல்லாம் எதுக்குள்ள போய் தேடுறது, எங்க போறதுன்னு. என்னோட பாக்கியம், நான் பிளாஸ்டிக் கவருக்குள்ளதான் நகையெல்லாம் போட்டு முடிச்சு போட்டு அந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். அப்படியே மிதந்து போய் இங்க வெளியில வந்து ஒரு விறகு இடையில மாட்டிக்கிச்சு. தேடுன்னு தேடி கிடைச்சிருச்சு. ஆனா காசு ஒன்னத்துக்கு இல்லாம போயிருச்சு. காய வச்சு பகுதி காசு எடுத்தோம், பகுதி காசெல்லாம் பிஞ்சிருச்சு. அரிசி ஒரு மூடு அரிசி முத நாள் தாங்க வாங்கிட்டு வந்து சாக்கு அரிசி பொன்னி அரிசி வச்சிருந்தேன். அதெல்லாம் தண்ணியில நினைஞ்சு அப்படியே ஒடிச்சு ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா இது ஒழுகி போனாக்க கொஞ்சம் தூரம் தண்ணி ஒழுகி போனா அங்கனக்குள்ள சாக்கடை, அப்படி சாக்கடை போயிடும் காட்டுக்குள்ள. அது வந்து பாக்கியம். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறங்கிருச்சுன்னா சாக்கடைக்குள்ள போயிருக்கும். அன்னைக்கு அவ்வளவு நகையை நாங்க அன்னைக்கு ஏற்கனவே இந்த வீட்டு வரையில வித்துட்டு வந்தோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த நகை எல்லாம் போயிட்டோம். நாங்க வியாபாரம் விட்டு வர்றோம். என் மகன் நிதின் வந்து வேற ஒரு வீட்டுல இருந்தேன். என் மகன் பெரிய ஒண்ணு நிதினும் சாந்தாவோட அப்பாவும் கப்பல மாத்து ஊத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஸ்டீல் பிளேட், இந்த பிளேட்ல மொண்டு அது இருக்கு இடுப்புக்கு, இந்த பிளேட்ல மொண்டு அங்கிட்டு ஊத்துனாக்க அது தண்ணி போகுமா அப்படி இருந்தாங்க. அதோட இந்த வீட்டுக்கு ஒழுங்கு மரியாதை வீட்டை காலி பண்ணுங்க, நாங்க வீட்டை காலி பண்ணிடுவோம் சொல்லவும் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதோட நாங்க இடத்த வாங்கி இங்க வீட்டை கட்டி மறு வருஷம் வீட்டுக்கு வந்துட்டோம். அது அந்த நகையை அதுவும் போகக்கூடாது, நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. அதாவது இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நமக்கானது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து சேர்ந்துரும். கண்டிப்பா அது சேரும். அது நமக்கு இல்லைன்னா அது நமக்கானது இல்ல, அது தெரிஞ்சுக்கணும். பொண்ணோ பொருளோ எப்படியோ நமக்கானது. ஆனா கிடைச்சிச்சு.
ஹலோ, ஹலோ, என்ன தேடினாலும் கிடைக்காதுங்க. நமக்கு கிடைக்க வேண்டாம், இங்க வைங்க, கிடைக்க வேண்டாம் எந்த இதுவுமே. ஆனா முயற்சின்னு ஒண்ணு பண்ணணும். கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது விஷயம் என்னங்க. சரி அது போட்டு, ஆனா அந்த அன்னைக்கு போயிருச்சுன்னா எவ்வளவு விஷயம் தெரியுமா. காசு கூடி போனா ஒரு 5000 10,000க்குள்ளதாங்க இருந்திருக்கும். கூடி போனா இது ரொம்ப கம்மியான காசு. அப்பெல்லாம் நல்ல காசு அப்ப. இல்ல இருந்தாலும் சொல்றேன், அது வந்து ஒரு 5000. ஏன்னா அந்த வாரம் வியாபாரம் பாக்குற காசுகளை தான் கொண்டாந்து செலவு போக மிச்சத்தை போட்டு வச்சிருப்பேன். அது அவ்வளவுக்குள்ளதான் இருந்திருக்கும். ஆனா நகைங்கிறது ஒரு 20, நாங்க வித்தது அப்பவும் 20 பவுனுக்கு பக்கம் வித்தோம். இப்பவும் 20 பவுனுக்கு தான் வித்திருக்கோம். அப்ப அந்த 20 பவுன் நகையுமே அப்படித்தான் இருந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு கடன்லாம் இல்லை. இந்த இடம் வாங்கும்போது தான் கடை வந்துச்சு. இப்ப அதே மாதிரி இப்பவுமே கடை வந்ததுக்கு அந்த வீட்டுக்காக தான் கடை வந்துச்சு. இல்லைன்னா எங்களுக்கு கடை வராது. கரெக்டா இருக்கும், வரவுக்கும் செலவுக்கும் அதுலயே கொஞ்சம் பேலன்ஸ் தான் இருக்குமே தவிர கடைங்கிற ஒரு லைஃப் இல்லாம இருந்துச்சு. இல்ல, இடம் அப்படின்றது நிறைய பேர் நினைச்சிட்டே இருப்பாங்க. இடம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இடம் வந்து திருப்பி அது நமக்கு எப்போ வித்தாலும் அது காசு. ஆனா வீடுன்றது அப்படி கிடையாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்ல சேராது. அது கண்டிப்பா அது மொத்தம் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த போட்டு அது ஒரு நிலையான அது இன்வெஸ்ட்மெண்ட் வருமானம் எதுவுமே கிடையவே கிடையாது. அது நம்ம அது எவ்வளவு போட்டாலும் அந்த வீட்டுக்குன்னு இருந்து திருப்பி கொடுக்கும்போது அந்த வீட்டுக்குன்னு ஒரு மதிப்பு வரவே வராது. வீட்டுக்கு யாருமே திருப்பி கொடுக்கும்போது மதிப்பு போடவே மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா புது வீடா இருந்தா இப்ப நம்ம அப்படியே கட்டி அப்படியே விக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு வித ஓகே, வேலை போகும்னு சொல்லலாம். நமக்கு ஒரு 10 வருஷம் கிடையாது. நம்ம சௌரியத்துக்கு நம்ம செஞ்சிருந்தாலும் வாங்குறவங்க இது எங்க சௌரியத்துக்கு இல்ல, இவ்வளவு விலைக்கு தான் போகும்னு திருப்பி அவங்க ஒரு விலையை குறைக்கத்தான் செய்வாங்க. அது வீட்டை பொறுத்த வரைக்கும். இடம்னா என்னைக்கு விலை போகும், பொண்ணுனாலும் என்னைக்குமே விலை போயிடும். அதனாலதான் நான் சொல்றேன், பொண்ணுனா பவுன். அதை சொல்றேன். மழைய பார்த்த உடனே இந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அது மாதிரி இடுக்கி ஜில்லாவுல நிலச்சரிவு பார்த்த அடுத்த செகண்டே, வார்த்தையில பார்த்த அடுத்த செகண்டே நிறைய பேர் மெசஞ்சர்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பிரைவேட் மெசேஜா இருக்கட்டும், நீங்க சேஃபா இருக்கீங்களானே, வயநாட்டுல இந்த மாதிரி நிலச்சரிவுன்னு கேள்விப்பட்டோம்னு சொல்லி நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நமக்கு ஒரு பாதிப்பு, வயநாட்டுல ஒரு பாதிப்புன்னு தெரிஞ்ச உடனே உங்க மனசுக்குள்ளெல்லாம் நாங்க வந்து உட்காந்துக்கிறோம் பாருங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களை நலம் விசாரிச்ச அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்க சேஃபா இருக்கோம், பத்திரமா இருக்கோம். சொல்லுங்க. சேஃபா தாங்க இருக்கோம், பத்திரமா இருக்கோம். நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. இங்க இடுக்கில மட்டும் கிடையாது, மலப்புறத்துல இருக்கட்டும், நிறைய இடத்துல நிறைய இருக்கு. நிறைய இடத்துல நம்ம தமிழ் உறவுகளும் இருக்கிறீங்க, கேரள சொந்தங்களும் இருக்கிறீங்க. யாரா இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்காதவங்க யாரா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு மனசார வேண்டிக்குவோம். எந்த ஒரு பாதிப்புமே இனி வரக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்குவோம். சரியா? ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.